குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை மாலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். தற்போது இபிஎஸ்ஸின் இந்த டெல்லி பயணம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் சார்பில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம் என்பது தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே அக்கட்சியில் சில நடவடிக்கைகள் காரணமாக, குறிப்பாக பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் காலக்கெடு விதித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை முக்கியமான அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இதனால்தான் கடந்த வாரம் செங்கோட்டையன் என்பது டெல்லிக்கு வந்து அவர் உள்துறை அமைச்சரை சந்தித்து சென்று விட்டதாக பேட்டியளித்தார். இதனிடையே இந்த விவகாரம் என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி வருகிறார். நாளை மிக முக்கிய நிகழ்வாக நண்பகலுக்கு மேல் அண்மையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் சி ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவருக்கு முறையான ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அரசியல் விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களை எப்போது பேசலாம், அடுத்த கட்ட தேர்தல் பிரசார உத்திகளை எவ்வாறு வகுப்பது, மேலும் இரு கட்சிகளும் அதிமுக தலைமையிலான அந்த பாஜக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி பிரச்சார உத்திகளை எவ்வாறு வகுப்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை நாளை அவர் பேச இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.